வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே பேச்சு மிச்சு நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. அது சரி, 7 நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு, 6 நாள்லயே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. போடா போடா பிக்காளி பீத்தப்பட. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? இல்ல பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. ஏண்டா என்ன குளவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பாவி உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ 7-8 தலைமுறைய தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. அட வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட இங்க எப்படியாடா? அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாரு மீட்டிங்கு. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண கட்சிக்கார? என்னையா தப்பு பண்ணா? இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. வந்து கலவரம் பண்ணாங்கன்னு பழி போட்டுருவாங்கன்னு எல்லாரும் போக சொல்றது தான் இறங்கின கல்லு வந்து விடு. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. அதே வார்த்தையை சொல்லித்தான் செருப்ப கொண்டு எறிகிறாங்க. எப்படி எல்லாம் கால வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? சென்னை மாவட்ட செயலாளர் சூரணி கல்லு லேசா உரசிக்கிட்டு போயிடுச்சு. அம்பத்தூர் பையன் ஒரு பையனுக்கு மூட்டு எலும்பு லேசா நகன்றுச்சு. இன்னொரு பாஸ்கர்ங்கிற வழக்கறிஞருக்கு சட்டையை பிடிச்சு பைய இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சும்மா இருக்கணும். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இந்த மாதிரி எல்லாம் குறுக்க சத்தம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா. ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா. அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. நான் பிரபாகரன் வழியில் நடைபோட்டு வருகிறவன். ஒரு லட்சம் ராணுவம் சுத்தி நிக்குது. அவன் சொன்ன வார்த்தை அப்படியே சத்தியமா சொல்றேன். அண்ணே AK-47 ட்ரிகர்ல விரல் இருக்கும். உங்க சின்ன கேசட்டை ஒரு சின்ன டேப்ல போட்டு காதுல மாட்டி இருப்போம். அதை கேட்கும் போது ரத்தத்துல சூடு ஏறும் அப்படின்னு சொன்னான். சிரிக்கிறதுக்கு சொல்லல. நான் சொன்னேன் என்னால் உங்களோடு சேர்ந்து வந்து ஆயுதம் தூக்கி போராட முடியவில்லை. ஆனால் என் பேச்சு அந்த களத்தில் உங்களுக்கு உணர்ச்சி ஊட்டுது சொல்றிய, இது எனக்கு இயற்கை கொடுத்த பாக்கியம். சில வேளைகளில் என்னுடைய ராஜதந்திரம் சில விஷயங்களில் இருக்கிறது. இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. நான் இந்த புரோக்கர் அரசியல் புரோக்கர் வேலை பாக்குற வைகோ கிடையாது. நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற ஏண்டா செட்டப் செல்லப்பா. இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு அலையறிய அது ஒரு மாதிரி நவனவன அடிக்காது. நான் இதுவரைக்கும் தாக்குதல்ல பின்வாங்கினது என் வாழ்க்கையிலே கிடையாது. பின்வாங்கிறோனா ரத்தத்தை கண்டாதான் உன் மாமனுக்கு கோவம் வரும். மிலிட்டரி மாதிரி போலீஸ் ஏத்ரா வண்டி என்ன பொண்ணாங்க. 2 இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஓடிட்டாங்க. விடுவனா உன் மாமன் நின்ற இடத்துல இருந்து 2 ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டிய புடிச்சு முட்டுனே பாத்துக்க. ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டா பின்னால போஸ்ட் மரா முட்டுல ஓபன் ஆயிருச்சு. மோதலாய் என் கிட்ட கைய பிடிக்க உடனே பாஞ்சிட்டாங்க நம்ம பையங்க. டிஎஸ்பி அடிச்சிட்டாங்க. உடனே அங்க மோதல் ஆயிருச்சு. அப்ப ஷூட்டிங் ஆக போகுது. பையங்களை அடிச்சு தூக்கி எறிங்க. 2 கட்ட வரல அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் தேமார் நடு முதுகுல ஒரு மிதி. முதுகுல அறுவாளை திருப்பி வச்சிருந்திருக்கேன். பலாப்பழம் போன மாதிரி 2 பாலமும் போந்துருச்சு.
அடிச்சு தூக்கி எறிஞ்ச நானு. ஷூட்டிங் ஆயிரும் போலீஸுக்கும் நமக்கும். அப்புறம் உள்ள போனோம். அப்பயும் விடலையே, பாதம் தானே பிறந்துச்சு, விரல் இருக்குல்ல யூஸ் பண்ணுவோம்ல, மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு 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 கிருட்டுன்னு போய் விழுகிறேன். ஓப்பன் வாய்க்கா, உள்ள பூரா முறுக்கம்பி, ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது, ரெண்டு காதுல ஏறுது, ரெண்டு கழுத்துல ஏறுது, ரெண்டு கடவாயில ஏறுது. எனக்கு மரத்து போய் எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. இணையதள நம்ம தம்பிகளுக்கு எல்லா திசையிலிருந்து தாக்குறாங்க. டேய் நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பின்னாடி போங்க. டேய் நீங்க போ. டேய் டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க நல்லது இல்ல. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. டேய் ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். டேய் ஆஹா எரியறாங்க, ஆனா எங்க இருந்து எரியறாங்க தெரியலையே. கைதட்டினீங்க. செந்தில் கேட்டாரு எல்லாரும் வாழ்நாள் உறுப்பினர் ஆகணும்னு. ஒருத்த கைதட்டினீங்களா? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். நீங்க உங்களை கேட்கிற, நீங்க வாழ்நாள் உறுப்பினர் ஆனீங்களா? உங்க மனசையே கேள்வி கேட்டுக்கிடுங்க. இந்த கட்சிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? 500 ரூபாய் செலவழிக்க முடியாதா? 500 ரூபாய் செலவழிக்க முடியாதவங்க மெனக்கட்டு அங்க இருந்து வந்து 1000 ரூபாய் செலவாகுது இல்ல? ஒரு 500 ரூபாய் செலவழிச்சு ஒரு வாழ்நாள் உறுப்பினர் அட்டை வாங்க முடியாதா? ஆஹா பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கிச்சாமா சொல்றானே. போடியா போகும்போது வாங்கிக்கலாம். நீ எவ்வளவு போட்ட? நான் தான் என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா போட்டேன்ல. ஐயா 10 ரூபாய போட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லியா? எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா?